அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். சில என்ன பண்ணுறீங்க? ஓகே, நல்லபடியாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு உண்டான டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ, ஓகேங்களா? அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸு, எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, கரெக்டான டைமில் எப்படி நம்ம முடிக்கலாம், டைம் பத்தலைங்கிறது சொல்லுவீங்களா எக்ஸாமில், சார் டைமே பத்தலை அப்படின்ட்டு, அதை எப்படி நம்ம ஈஸியாக டைம் அலோகேட் பண்ணலாம், ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், தெரிஞ்ச கேள்வியை தப்பு இல்லாமல் எப்படி போடலாம், தெரியாத கேள்வி எப்படி ஹேண்டில் பண்ணலாம், பயம் இல்லாமல், ஏன்னா பயமே நமக்கு நிறைய மார்க் பார்த்தோன்னா போக வச்சிடும். அப்போ பயம் இல்லாமல் எப்படி எக்ஸாமில் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஓகேங்களா? அதாவது பதட்டம் பயம் எதுவுமே இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எப்படி எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு சில சீக்ரெட்டான விஷயங்கள், ஒரு சில சீக்ரெட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல முடியும். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு லைவில் நான் வரப்போகிறேன், ஓகேங்களா? நானும் ராஜி சார் வருவோம். ஸோ அந்த லைவ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு, ஓகேங்களா? தயவு செஞ்சு அந்த லைவ் அட்டன் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் டு ½ அன் ஹவரில் அந்த லைவை நான் முடிச்சிடறேன். கடை நான் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு எல்லாருமே தூங்க போகிறதுக்குள்ளே அந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க. லைவாக பார்க்குறவங்க லைவாக பாருங்கள். லைவ் பார்க்க முடியல அப்படின்னா கூட ஆஃப்லைனில் கூட தூங்க போகும்போது பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில், சரிங்களா? ஏன்னா தெரியுது உங்கள் ஃபேஸில், எல்லாரோட ஃபேஸ் கிட்லேயும் தெரியுது அந்த ஒரு பயம், ஒரு ஃபீவரிஸ். அதாவது சொல்லுவாங்கள்ல, இன்னும் உடம்புக்கும் சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்குன்னா உடம்பு ஃபுல்லாக லைட்டாக ஒரு அனல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருந்தால் எப்படி லைட்டாக சூடாக இருக்கும், உள்காய்ச்சல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் தெரியுது. உங்கள் வீட்டை சுற்றி அங்கங்கே புக்கு ஜெராக்ஸ்னு அங்கங்கே கிடக்குது, அதுவும் தெரியுது என் கண்ணு முன்னாடி. இதை படிக்கவா அதை விடவா, அதை படிக்கவா இதை விடவா, இதுலேருந்து அங்கே தாவறது, அங்கேருந்து இங்கே தாவறது, இதை படித்தா ஐயோ அது முக்கியம், அதை படித்தா இதை முக்கியம், ஐயோ இன்னும் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது, ஐயோ இன்னும் 1 வாரம் டைம் இருந்தால், 2 நாள் டைம் இருந்தால், ஒரு 3 நாள் டைம் இருந்தால் எல்லாத்தையும் படிச்சிடலாம். இது எல்லா சிந்தனைகளும் எல்லா எக்ஸாமுக்குமே எப்போவுமே நமக்கு வர்றது தான். ஒரே ஒரு விஷயம் அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மைண்டு தோணும், நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்த எக்ஸாம் ஏதாவது தள்ளி போச்சுன்னா பரவாயில்லையே அப்படிலாம் கூட தோணும். அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்கள் இப்போ இதுக்கப்புறம் என்ன நீங்கள் படித்தாலுமே கூட, இப்போ நீங்கள் என்ன எழுதி இப்போ எக்ஸாம் வச்சா என்ன எழுதுவீங்களோ அதே தான் நாளைக்கு எழுத போகிறீங்க. அதனால் ரொம்பலாம் புஷ் பண்ணிக்காதீங்க. நைட்டு ஃபுல்லாக யாரும் தூங்காமலாம் இருக்காதீங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரிலாக்ஸாக போய் அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே. எல்லாமே இங்கேயே பேசுகிறா, அப்புறம் அங்கே என்ன பேசுகிறது? நைட் 9 மணிக்கு லைவ் வந்துடுங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட், யூடியூப் ஸ்டூடெண்ட் எல்லாருமே லைவ் வந்துடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு கம்பல்சரி கிறிஸ்டோபா ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் வந்துடுங்க, ஓகேங்களா? ஃபைனலாக உங்களுக்கு எங்களுடைய விஷஸ் வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு எல்லாமே அந்த லைவோடு முடிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.